இப்போது நான் வந்திருக்கிற வந்து பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து அவுட்டரில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ் தான். இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த டெம்பிளோட பேர் வந்து வேணுகோபால் டெம்பிள். 7 கிலோமீட்டருக்குள்ளார வரும். இது வேறு எந்த இடமும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இது வந்து காவேரி நதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி பாசறை இருக்குங்க இல்லையா, இந்த வழியாக தான் வருது. நம்ம காவேரி தண்ணி அந்த எந்த வழியாக வேணுகோபால் இருக்கோ நான் அந்த டெம்பிள்ங்கிறது இடத்துல தான் அதோ நான் தெரியுது நிற்கிறேன். பாருங்க. நான் கிட்டத்தட்ட நான் அதான் நிற்கிற அந்த இடம் சைடு. முதற்கொண்டு வந்து தண்ணி நிற்கக்கூடிய நான் வாய்ப்பு எடுத்துகிட்டு இருக்குங்க. போயிட்டு அங்கே உள்ளார என்ன இருக்குது இன்கேஸ் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். இந்த இடம்லாம் வறண்டு போய் இருக்கிற மாதிரி தெரியும். தண்ணி அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, ஏற்கனவே அது வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி தான் அங்கே தேங்கி நிற்கிறது. நல்ல வெயில் டயத்தில் வந்திருக்கிறேன் நான். மார்னிங் நல்ல சரியான வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கிறது நீர் பறவைகளா, இந்த பாறை என்ன பணிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. தெரியுது பாருங்க டேம். ஒருவேளை டேமில் இருந்து இருக்கிற தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னாக்கா இந்த சைடு தான் தண்ணி வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் பச்சை பசேன்னு இருக்குது. அது வரைக்கும் தெரியும் பாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்பட்டின்னு சொல்லுவாங்க. கண்ணம்பட்டி கேட்டு வந்து அங்கே கிருஷ்ணசாகர் அணை வந்து மெயின். இப்போது வந்து கண்ணம்பட்டி அந்த கிருஷ்ணசாகர் அணை தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து டேம் வந்து சைஸ் பார்க்க முடியுது. இவ்வளோ தூரம் வருதுங்க அந்த அணை வந்து. நிறைய பறவைகளும் இருக்குது. கொக்கு பொண்ணு பறந்து போயிடுச்சு. இதுதான் வெறும் கல் ஜல்லியாக தான் போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. தண்ணி எப்படி க்ளீனாக இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி நல்லா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எல்லா பேர்ட்ஸும் போயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறீங்க, நான் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த இடத்த நான் எனக்காக பண்ண வேண்டியது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துங்க, கூடவே பெல் ஐக்கானை எடுத்துங்க. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா மைசூர்லேருந்து கொஞ்சம் டெப்த்தாக உள்ளார இடன் டைப்பில் தான் கொஞ்சம் கம்மி ரோடாக இருக்கும், ஆஃப் ரோடாக இருக்கும். அது உள்ளார வந்தால் தான் வந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். இந்த கண்ணம்பட்டி கிராமம் இந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இந்த வழி தான், இந்த தண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. நம்மளுக்கு தண்ணி கொடுக்காம டேமில் வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படிங்கிறது. இதுதான் இங்கே இப்போது ரீசெண்டாக இருக்கிற நிலைமை தான். இங்கே வந்து தண்ணி இந்த இடம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிற பாருங்கள், அது வரைக்கும்னா தண்ணி வரும் நிற்கிது. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த பார்ட் அந்த சைடு கோயில் டெம்பிள் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ அங்கேருந்து நம்ம வந்தாச்சுங்க. இப்போ வண்டி எடுத்துகிட்டு அங்கே முன்னாடி அங்கே போகணும், அங்கே பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளார போகணும். இது ஒரு வழியாக போகலாம் பாருங்கள், இந்த சைடும் ஒரு வழியாக போகலாம் நம்ம அந்த சைடு. அதோ இந்த டேம் கொஞ்சம் தெரியுதா கிட்டக்க, அதோ போட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த இதில் போய் பார்ப்போமாங்க, அதுக்கிட்ட போய் பார்ப்போம். இப்போ எனக்கு ரொம்ப என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்கா, காவேரி கேட் அந்த அணையை வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த திறந்து விட்டாக்கா தண்ணி இந்த வழியாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காவேரி படுகை அப்படிங்கிறது. ஸோ இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து டெல்டா மாவட்டத்துக்குன்னா வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சல் வருது அப்படிங்கிறது மட்டும் என்னால் ஊகிக்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இடத்துல இருக்கும்போது. இந்த இடம்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வரக்கூடிய இடம் தாங்க அது. இப்போ வந்து ஒரு சின்ன தண்ணி கொஞ்சம் ஓட மாதிரி தான் இருக்குது அங்கே. அதுலேயும் சில பேர் மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கு. இங்கேருந்து டேமை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுதுங்க, ரொம்ப குட்டியாக லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த வழி. ரொம்ப இருக்கல இதுவரை இந்த இடத்துல தான் வந்து முடியுது. அந்த கார்னர் தான் வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு திறந்தக்கூடிய கேட். அந்த அணையோட கேட்டு இருக்குது. ஒரு செகண்ட் ஒரு 2 கேட்டை திறந்து விட்டாங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வருமா இந்த இடத்துல.
நம்ம பார்க்க போகிற கோயில் ஒன்று இருக்குது பாருங்களேன். அந்த கோயில் அந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டு ஹைட்டு ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த கோயில் வந்து உள்ளார அந்த காவேரி உள்ளார தான் இருந்தது. அதை வந்து எடுத்து நவுத்தி அந்த இடத்துல கோயில் கட்டி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அது வரைக்கும் போகுது. திறந்து விட்டாங்கன்னா அது இந்த ஃபுல்லாக இடத்துல இந்த தண்ணி கோயில் வந்து இந்த அளவு இடத்துல கூட ஸ்டார்ட் ஆகுது. நடந்து இங்கே தான் தண்ணி நடந்து போகிற கம்மியாக அளவு இருக்குது. கூட தண்ணி வந்து நிற்கும் இங்கே அப்படின்னு இருந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. அந்த இடத்துல போட்டிங் ஏதோ மீன் பிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. அது டேமு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கு பாருங்க. அப்போ இந்த காவிரி பள்ளத்தில் இறங்கி வந்து நிற்கிறேன் நான். இந்த வண்டி வச்சுருக்கேன் பாருங்களேன், பார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல கூட தண்ணி வந்து அந்த அளவுக்கு அங்கே அதுக்கு மேலே போகலாம் 5 அவ்வளோதான். அடி 10 அடிக்கு மேலே வருமா அந்த தண்ணி. மண்ணுனா அது பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருந்ததுன்னா எவ்வளோ தண்ணி வரும்னு சூப்பராக பார்த்துக்குங்க. அப்போ தேக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. இன்னும் தண்ணி அது வரைக்கும் இருக்கும் போல இருக்குது. இது வரைக்கும் வண்டி நிப்பாட்டி இருக்கும் பாருங்க, அது வரைக்கும் வரும் போல இருக்குது தண்ணி. ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம கிளம்புவோம். அப்போது நிறைய டெம்பிள் போவோம். அந்த ஓரத்தில் சுற்றுலா கொஞ்சம் நல்லா சிறப்பாக சில்லுன்னு போகணும். அந்த அதெல்லாம் வெயிலில் போட்ஸ்லாம் நிற்கிது. காற்றடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட நல்லா பறந்து இருந்துச்சுங்க. போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து டைம் பத்தலை அப்படிங்கிறனால நான் ஓகே கோயிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புவோம். சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ப்ளே கிரவுண்டாக இருக்குது. இதுதான் டெம்பிளுங்க. வண்டியை வந்து அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேயே வந்து ஷூ ஸ்டாண்ட் இருக்குது, டெம்பிள் அங்கேயே உள்ளார போய் வச்சுட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே சுற்றி ஒரு அவுட்டர் லேஅவுட் மட்டும் நான் இதில் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளம்ப கேமராலாம் உள்ளார யூஸ் போனேன். பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. வியூவர்ஸ்க்கு கேட்டுக்கிறது இல்லைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைட் இடத்த டெம்பிள் நான் யூஸ் பண்ணக்கூடாது. பார்க்குறதுக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நீங்கள். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவேரி ரிவர் பக்கத்தில் இருக்குது ஓ, பார்த்தீங்களா, அது ரைட் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து இந்த கோயில் இருந்தது. இங்கேருந்து இப்போ வந்து என்னென்னா அந்த கோயிலை எடுத்துட்டு இங்கே வந்து தனியாக கொஞ்சம் தூரத்தில் கட்டிட்டாங்க, கொஞ்சம் ஹைட் ஏற்றியும் கட்டிட்டாங்க. இந்த பேரிகார்டெலாம் இருக்குது பாருங்களேன், அந்த தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த அவுட் தண்ணி சைடு எல்லாம் இந்த மட்டும்தான் இடத்துல நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே தண்ணி அது மாதிரிலாம் உள்ளார வந்திருக்கு. வந்து அலோடு இந்த கிடையாது. கோயிலே வந்து அப்படியே தண்ணியில் மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டோனு தாங்க. ஒரு இதுவும் வந்து தனியாக கல் செங்கல் எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து ஸ்டோன் தான். ஸ்டோன்லேயே வந்து கட்டியிருக்கிறாங்க. இது அற்புதமாக இருந்ததுங்க இந்த கோயில். இந்த கோயிலோட பேர் வந்து வேணுகோபால் கோயில். இது இந்த இடம் பாருங்க. இதுதான் வந்து கோயிலோட ஃப்ரண்ட் சரிங்க. சைடு. மற்ற 4 பக்கமும் நான் காமிக்கிறேன் நான். கோயில் உள்ளார அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோன்னா, உள்ளார ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக அந்த ஸ்டோனில் வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க அந்த இது. அந்த ஒரு அந்த ஒரு நயமான ஒரு விஷயம்னா இருந்துச்சுங்க. முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேன் நான். ஓகே வியூவர்ஸ், நான் இங்கேருந்து கொஞ்சம் கிளம்புற டைம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.